தீபமில் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கீட்டோ டயட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி, ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ரெசிபி. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பேக்கெட். இந்த பன்னீர் கீ ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு வர கொத்தமல்லி, சோம்பு, சீரகம் இதெல்லாம் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 5 வரமிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் வெல்லம், நெய், கருவேப்பிலை, உப்பு 1 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வர கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, வெந்தயம், வரமிளகா இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைக்கணும். அடுத்து நம்ம பன்னீரை பொரிச்சு எடுத்துடலாம். பன்னீரை நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போது பன்னீரை பொரிச்சு எடுத்த அதே நெய்லியே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குங்க. அடுத்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மசாலாலேருந்து நெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் பொறுத்த வரையிலும் இதை சாப்பிடும்போது இதில் ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஃப்ளேவருமே நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற புளி, காரம், இனிப்பு, வர கொத்தமல்லி இதனோட எல்லா ஃப்ளேவருமே நமக்கு சாப்பிடும்போது தெரியும். புளி மட்டும் அளவாக போடுங்க. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூனுக்கு கம்மியாக போடுங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாகிடும். ரொம்ப டேஸ்டியான மேங்களூர் ஸ்பெஷல் பன்னீர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, subscribe my channel, click the like button and share this to your friends.